என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இது இப்போ பார்க்க போகிறது நம்ம 6th புக்கில் செகண்ட் டேர்ம் 4வது பார்ட், சரிங்களா, 4th கிளாஸ். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மின்னியல் 6வது புக்கில் செகண்ட் டேர்மில் 2வது பாடம் ஃபிசிக்ஸ். நம்ம இப்போ 6 to 10 ஃபிசிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது நம்ம பயாலஜி முடிச்சுட்டு கூட கெமிஸ்ட்ரி வரலாம், அது நம்ம ஆர்டர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் 6 to 10, சரிங்களா. இதுக்கப்புறம் சோசியல் எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த குரூப் 2லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ, கால் ஃபார் டைமில் 2 வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ரெகுலராக பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பாடனாக இருக்காது. அது மாதிரி நேற்று கமெண்ட்ஸில் ஒரு சிலவங்க சொன்னது கொஞ்சம் போக கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்பீடாக போனால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால். டெய்லி ஒரு வீடியோ நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு கம்மியாக போகிற மாதிரி தெரியலாம். இது ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்தை கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா. எல்லாமே சிறுதுளி பெருவெள்ளம். நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ சின்னதாக இருக்கும், ஒரு பாதி சட்டன் பாதியை கடந்ததுக்கப்புறம் பார்த்தா பெரிய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் போக போக மூவ் ஆகி போயிடும். அது மாதிரி யூடியூப்பில் இன்னும் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நமக்கு வீடியோ ஸ்பீடாக இருந்தால் கூட நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்க முடியும், தெரியும்ல உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், டெலகிராம் சேனல் லிங்க். இந்த 3 லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் கிளாஸ் முடித்த PDF கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. நீங்கள் பழைய டெலகிராமில் இருந்தீங்க அப்படின்னா அதில் PDF வராது. சில பேர் கேட்குறீங்க, புதுசாக டெலகிராம் சேனல் லிங்க் கீழே என்ன கொடுத்துருக்கணும் அந்த சேனலில் தான் வரும். டெலகிராம் சேனலும் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் PDF எடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த PDF அப்படியே அங்கே போஸ்ட் பண்ணிடுவேன், எழுதி நடத்துறது. இப்போ மின்னியல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாடத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தின் மூலங்கள். இதுக்கு என்னெல்லாம் சோர்சஸ் இருக்குது, எங்கே இருந்தெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, தென் மின்சாரத்தால் இயங்கும் பொருட்கள், எலக்ட்ரிசிட்டினால என்னென்ன பொருள்லாம் இயங்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பயன்பாடுகள், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்கலன் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேட்ரி அண்டு செல்லு ரெண்டையுமே சொல்லலாம். மின்கலன் அப்படின்னா செல்லு, மின்கல அடுக்கு அப்படின்னா பேட்ரி, 2 சொல்லுவோம் இல்லைங்களா. பேட்ரி செல்லு யூஸ் பண்ணுவோம், பேட்ரி யூஸ் பண்ணுவோம்ல, இது 2மே இதில் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள், மின்சாரத்தை கடத்தாத பொருள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இதில் வந்து மின்சாரத்தை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் முக்கியமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடங்கள் எது, இந்த லெசனில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா அதுதான், சரிங்களா. ஓகே, நீங்கள் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு, மின்சாரம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. மின்னூட்டம் இதில் பேசிக்காக அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், மின்னோட்டம்னா என்ன, மின்னூட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். மின்னோட்டம் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னா கரண்ட், மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ். மின்னூட்டம் சார்ஜ், மின்னோட்டம் கரண்ட், சரிங்களா. இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ், the flow of charge is called current, flow of charge. ஸோ சில பேருக்கு பேசிக்கே தெரியாதனால பேசிக் சொல்கிறேன். இந்த சார்ஜோட மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சார்ஜ் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா எலக்ட்ரான், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கிள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க, ஜான் டால்டன். எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணுவோட உட்கருவை பற்றி யார் சொல்லியிருப்பாங்க, ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாருங்களா. ஸோ இதெல்லாம் பின்னாடி நான் பார்க்கக்கூடிய டேட்டா. இதில் இப்போ ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு ஆட்டம்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஆட்டமில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்கும். இதை சுற்றி வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமில் புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இதை தான் ஒரு தனிமத்தின் அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டானின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை. ஒரு தனிமத்தின் நிறை எண் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, புரோட்டான் மற்றும் நியூட்ரான் சேர்ந்ததுக்கு பேர் நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்ட பாதையில் இருக்கிறதுனால இதோட மூவ்மெண்ட், சரிங்களா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் கால்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரான் மூவ் பண்ணுது இல்லைங்களா, மூவ் ஆகுது இல்லைங்களா, அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுக்கு பேர் தான் கரண்ட். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் 10 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குன்னு வைங்க. இங்கே 8 புரோட்டான் இருக்குது, 8 எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கல். இங்கேருந்து இப்போ கரண்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும், சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 10 எலக்ட்ரான் 9 எலக்ட்ரானாக குறைஞ்சிரும். இங்கே 8 எலக்ட்ரான் 9 எலக்ட்ரானாக அதிகரிச்சிடும். இப்போ இங்கே வந்து எது அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் அதிகமாக இருக்கா, இது நெகட்டிவ் சார்ஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை விட புரோட்டான் அதிகமாகிருச்சா, இது பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரானும் புரோட்டானும் சமமாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம அணுன்னு சொல்லுவோம், ஸ்டேபிளாக இருக்கிறது. அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் அயான் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சமநிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அணு, அது மூவ்மெண்ட்டில் இருந்தால் அதுக்கு பேர் அயனி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுதான் பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், இந்த மாதிரிலாம் படிப்போம் பின்னாடி. ஸோ இதெல்லாம் பின்னாடி டெப்த்தாக பார்ப்போம். 8வது புக்கு 9th 10th இன்னும் டெப்த்தாக சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட், சரிங்களா. அது மாதிரி மின்னோட்டம் பாயக்கூடிய திசை எலக்ட்ரான் நகரும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும்.
இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, ஒரு மின்னூட்டம் பாயும் வீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம், தட் இஸ் கரண்ட். சரிங்களா? தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான்கள் பாயும் திசைக்கு எதிர் திசையில் தான் கரண்ட் பாயும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஓகே, மின்னோட்டத்தை கண்டறிந்தவர் யார்? மின்னோட்டத்தின் யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். கூலும் இது ஆம்பியர். இது நம்ம வந்து பின்னாடி வந்து 8வது 9வது புக்கில் டெப்த்தாக பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு கரண்ட்டுக்குள்ளே போகிறப்ப கரண்ட்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியாஸ் தெரியணும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்க லெசன் ரொம்ப கம்மி. ஒரு 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதை 10th வர ஒரே பாடத்தில் முடித்தோன்னா 3 மணி நேரம் ஆகும் இந்த மின்னோட்டம் முடிக்கிறதுக்கே. அதுவே பத்தாது. பட் அவ்வளோ விஷயத்தை மொத்தமாக பேர்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு பயம் வந்துடும், இவ்வளோ படிக்கணுமான்னு சொல்லி. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். 6வது புக்கை 6வது ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்கிறாங்க, அதை நம்ம எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிறோம், இதை மட்டும் பார்ப்போம். அடுத்து 7, 8 போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்வில் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். மின்சாரம் எங்கிருந்து கிடைக்கிறது, எவ்வாறு வேலை செய்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள். மின்சாரத்தை எப்படி பயன்களை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தியிருப்பாங்க. முன்னாடி ஆயிலில் எரியக்கூடிய விளக்குகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விறகு அல்லது கறி போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி உணவை சமைச்சிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. ஸோ கால மாற்றம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி விறகு அடுப்பில் சமைச்ச விஷயங்கள் இப்போ என்ன ஆகுது, நம்ம இண்டக்ஷனில் சமைக்கிறோம். ஸோ அப்போ அதுவும் எலக்ட்ரிசிட்டி மூலமாக ரன் ஆகுது. இப்போ எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஆல் ஓவர் வேர்ல்டே ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த இனோவேட்டிவாக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கு என்ன காரணம், மின் மூலங்கள் எங்கெல்லாம் இருக்குது, எதெல்லாம் மின் மூலங்கள், சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மின்சாரம் எங்கிருந்து கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், அனல் மின் நிலையம். எங்கெங்கே இருந்தெல்லாம் மின்சாரம் தயாரிக்க முடியுதோ அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். இப்போது இதை வந்து அடுத்த பேஜில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த எடுத்துக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு ஹெட்டிங் போட்டிங்கன்னா இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த பேஜில் மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் என அழைக்கப்படும். இதுதான் எலக்ட்ரிசிட்டி, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்களா, எனி டிவைஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு தட் இஸ் கால்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எது மூலமாக மின்சாரத்தை உருவாக்க முடியுதோ அதை மின் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் முக்கியம். இப்போது இதுக்கப்புறம் நமக்கு பாயிண்டே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் ஃபஸ்ட் இந்த புக்கில். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான மின் மூலங்கள் எங்கெல்லாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், நீர் மின் நிலையம், காற்றாலை மின் நிலையம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அனல் மின் நிலையம்னா தெர்மல் பவர் பிளான்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் மின் நிலையம், வாட்டர்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, ஹைடல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைடல் பிளான்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைடல், காற்றாலை, ஹைடல் பிளான்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி அட்டாமிக் அப்படின்றது அணு உலை. அணு மின் நிலையம் வேறு, அனல் மின் நிலையம் வேறு. அனல் அப்படின்னா நெருப்பு, தெர்மல். சரிங்களா? அணு அப்படின்னா அட்டாமிக். இது ரெண்டும், இந்த மொத்தம் 4 விஷயங்கள் தான் நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 4 பற்றி தான் இந்த படத்தில் அதிகமாக பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்டரினா என்ன, செல்லுனா என்ன, அது மூலமாக என்னென்ன யூஸ் ஆகுது, அதில் பிரைமரி பேட்டரினா என்ன, செகண்டரி பேட்டரினா என்ன. பிரைமரி பேட்டரினா நான் ரீசார்ஜபிள், சிம்பிளாக சொல்லணும், நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. நம்ம வாட்சில் போடுற பேட்டரி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி, அதெல்லாம் பிரைமரி பேட்டரி. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற பேட்டரி எத்தனை டைம் வேணால் ரீசார்ஜ் பண்ணலாம், தட் இஸ் செகண்டரி பேட்டரி. ஸோ அதுதான் இதில் பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. எந்தெந்த இடத்துலலாம் சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் இருக்கும், அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம், கடல் அலை, காற்றாலை மற்றும் சூரிய ஒளி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அது இங்கிலீஷில் சொல்கிறப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட், தென் ஹைடல் பவர் பிளான்ட், டைடல் பவர் பிளான்ட், விண்ட் பவர் பிளான்ட். தெர்மல் அப்படின்னா என்னது, அனல் மின் நிலையம், வெப்பத்தை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஹைடல் அப்படின்னா என்னது, கடல் அலை. டைடல் அப்படின்னா காற்றாலை. விண்ட் கடல் அலை, இது நீர்மின் நிலையம். இது விண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காற்றாலை. சோலார் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இப்போ இதில் நமக்கு கொஸ்டின் ஏரியா என்ன, இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸே கிடையாது. இவ்வளோ இடம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அதுதான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நமக்கான கொஸ்டின் ஏரியா எங்கே இருக்குன்னா இந்த பாக்ஸ். இப்போ நான் பாக்ஸ் பண்ணுற இடத்த அப்படியே நோட் பண்ணிவிட்டு, தமிழகத்தில் முக்கிய மின் நிலையங்கள் இருக்கா, இதை படிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியாவே. மேஜர் கொஸ்டின் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம், எங்கெங்கெல்லாம் அனல் மின் நிலையம் இருக்குது, தெர்மல் பவர் ஸ்டேஷன், ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டு எந்த இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை மட்டும் எழுதிக்கணும். கடலூரில் இருக்கக்கூடிய நெய்வேலி, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எண்ணூர், இது ரெண்டுமே அனல் மின் நிலையத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு என்ன எடுத்துக்காட்டு இருக்குன்னு பாருங்கள். தெர்மல் பவர் ஸ்டேஷன் சார் நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்ட், எண்ணூரின் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இவ்வளோ தான். இது தெர்மல் பவர் பிளான்ட். சரிங்களா? ஸோ அடுத்து 2வது பவர் பிளான்ட் பாருங்கள், நீர்மின் நிலையம். நீர்மின்னா ஹைடல் பவர் பிளான்ட். ஹைடல் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள மேட்டூர் டேம்,
திருநெல்வேலியில் உள்ள பாபநாசம் டேம். இந்த டேமில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட் கவனிங்க. அதுக்கடுத்து எழுதிக்கோங்க. மேட்டூர் டேமும் பாபநாசம் டேமும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்து பாருங்கள் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அணுமின் நிலையம் கல்பாக்கம் கூடங்குளம். ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று கூடங்குளம். கல்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம், கூடங்குளம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா, கூடங்குளம் கூந்தன்குளம்னு படிச்சிருப்போம். அந்த கூந்தன்குளம் வந்து வெடியே வெடிக்காத ஊர், பறவை சரணாலயம் இருக்கக்கூடிய ஊர், அதுவும் திருநெல்வேலி தான். இது பார்த்திங்கன்னா கூடங்குளம். சரிங்களா, சரி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காற்றாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து கயத்தாறு ஆக்சுவலாக இப்போ தூத்துக்குடி மாவட்டம். திருநெல்வேலி இப்போ தூத்துக்குடியில் வந்துடும். சரிங்களா, ஓகே. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ். இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா இந்த ஐடியா முதல் எங்கெங்கே இருக்குன்னு இருக்கா, இது நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் அனல் மின் நிலையம்னா என்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி எழுதிருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் நோட்டில் ஒரு பேஜ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்கன்னா சில பேர் நோட்ஸ் எப்படி எழுதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ அனல் மின் நிலையம் ஹெட்டிங் போடுறீங்க. சரிங்களா, அனல் மின் நிலையம்னா என்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடலாம். அனல் மின் நிலையத்தில் எதை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலக்கரி, டீசல் அந்த மாதிரி வாயுக்களை எரிக்கிறோம், ஃபயர் பண்ணுறோம். சரிங்களா, இந்த வாயுக்களை ஃபயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அது எரிஞ்சு நீர் ஆவியை உருவாக்கும், கேஸை உருவாக்குமா? அந்த நீராவி என்ன பண்ணும் அப்படின்னா டர்பைனை ரன் பண்ணும். டர்பைன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மிகப்பெரிய சுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது என்ன சொல்லலாம், நம்ம சைக்கிள் வீல்லாம் இருக்கு இல்லைங்களா, வீல்லாம் எப்படி ரொட்டேட் ஆகுது அந்த மாதிரி ஒரு பெரிய சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் டர்பைன்ஸ். அது சுற்றும் போது என்ன ஆகும்னா அது மூலமாக ஒரு ராடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராடு லாஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டும் இந்த இது சுற்றுறதுனாலையும் ஏற்படக்கூடிய விசையை வச்சு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை ரீட் பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். அனல் மின் நிலையங்கள் நிலக்கரி, டீசல் வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றல் நீராவியை உற்பத்தி பண்ணும். சரிங்களா, இந்த நீராவி டர்பைனை இயங்க வைக்கும். இந்த டர்பைன் இயங்கும் பொழுது 2 மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் சுழல்வதால், 2 மேக்னெட் நடுவில் இருக்கக்கூடிய கம்பி சுருள் சுழல்வதால் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. என்ன விளைவுன்னு கேட்பாங்க, மின்காந்த தூண்டல். சரிங்களா, மின்காந்த தூண்டல் விளைவின் காரணமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அனல் மின் நிலையம். இதை எழுதிட்டு இப்போ அனல் மின் நிலையத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன, தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தானே. ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணுறோம், என்ன கிடைக்குது? வேப்பர், நீராவி கிடைக்குது. சரிங்களா, நீராவியை வச்சு அடுத்தது டர்பைன் உற்பத்தி சுழலுது. டர்பைன் சுழலும் போது மின்காந்த தூண்டல் காரணமாக மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனல் மின் நிலையத்துக்கு என்ன பார்த்தோம்? கடலூரில் இருக்க நெய்வேலி, திருவள்ளூரில் இருக்க எண்ணூர், இவ்வளோ தான். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையம். நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது ஹைடல் பவர் பிளான்ட். ஹைடல் பவர் பிளான்ட்னா என்னன்னா நீர்மின் நிலையங்கள் உள்ள அணைக்கட்டுகளில் பாயும் நீரால். இந்த நீர்மின் நிலையங்கள் எங்கே இருக்குன்னா அணைக்கட்டு பக்கத்தில் இருக்கும். அணைக்கட்டில் நீரை வேகமாக திறந்து விடும்போது என்ன ஆகும்? ஸ்பீடாக தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்பீடுனால டர்பைன் ரொட்டேட் பண்ணும். டர்பைன் ரொட்டேட் ஆகிறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இது மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நீர்மின் நிலையம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் லாங் எக்கனாமிக் லைஃப்ஸ், இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். இது எந்த பவர் ஸ்டேஷனில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ். நல்லா தெரியணும். நீர்மின் நிலையம் தான் மிக குறைந்த செலவில் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தமிழ்லேயே சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. மின்சாரம் உருவாக்கப்படுகிறது, நீர்மின் நிலையங்கள் அதிக காலம் இயங்கக்கூடியவை மற்றும் சிக்கனமானவை. இந்த வார்த்தை முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அணுமின் நிலையம். அணுமின் நிலையம் அப்படிங்கிறது அணுக்கரு ஆற்றல், அட்டாமிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை மறுபடியும் பாயில் பண்ணுறாங்க. அந்த பாயில் மூலமாக என்ன கிரியேட் ஆகும்? அட்டாமிக் எனர்ஜி மூலமாக பாயில் பண்ணுறாங்க, அது மூலமாக மறுபடியும் நீராவி கிரியேட் ஆகுது. நீராவி வந்து டர்பைனை ரொட்டேட் பண்ணுது. அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும் மூலமாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அவ்வளோதான், டர்பைனை ரொட்டேட் பண்ணணும், அதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது டீசல் இந்த மாதிரி எரிவாயுக்களை வச்சு ரன் பண்ணால் அது அனல் மின் நிலையம். அதுவே ஒரு அட்டாமிக் எனர்ஜியை வச்சு ரன் பண்ணோம்னா சரிங்களா அது அணுமின் நிலையம். இந்த அணுமின் நிலையம் எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவா அணுக்கரு இணைவான்னு கேட்பாங்க. இது அணுக்கரு பிளவு. சரிங்களா, அணுக்கரு பிளவு மூலமாக தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி எதுனா அணுகுண்டு. சரிங்களா, அதை வந்து ஆக்க சக்தியாக பயன்படுத்தலாம், அழிவுக்காகவும் பயன்படுத்தலாம். அதில் ஒன்று அணுகுண்டு வெடித்தல். இந்த ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறது அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவுக்கு 2 எக்ஸாம்பிள், ஒன்று ஹைட்ரஜன் குண்டு, இன்னொன்று சூரியன். அணுக்கரு பிளவுக்குன்னு பார்த்தோன்னா உலை சொல்லலாம், அதுக்கடுத்து அணுகுண்டு சொல்லலாம். இது மூலமாக என்ன ஆகுனா 2 அணுவை பிளக்கும் போது ஒரு வெப்ப ஆற்றல் வெளிப்படும். அந்த வெப்ப ஆற்றல் மூலமாக தண்ணியை ஹீட் பண்ணி அந்த தண்ணியில் வரக்கூடிய நீராவியை வச்சு டர்பைனை ரன் பண்ணி அது மூலமாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம். சரிங்களா, அதே கான்செப்டாக நீர் கொதிக்குது, டர்பைன் சுற்றுது, டர்பைன் இயக்கத்தினால் மின்சாரம் உருவாகிறது. இது அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக மாற்றி பின் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த கான்செப்ட் புரியணும். அட்டாமிக் எனர்ஜி வந்து ஒரு ஆட்டம் பிளவுறதுனால அட்டாமிக் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி என்ன செய்யுது? டர்பைனை ரொட்டேட் பண்ணுதா, அது மெக்கானிக்கல் எனர்ஜி, இயக்க ஆற்றலாக மாறுது. தென் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தி ஸ்டீம் தஸ் ப்ரொடியூஸ்டு டு ரொட்டேட் தி டர்பைன்
இந்த ஸ்டீம் வந்து டர்பைனை ரொட்டேட் பண்ணுது. அஸ் ஏ ரிசல்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ பி கால்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அணுக்கரு உலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி, தென் மெக்கானிக்கல் எனர்ஜி, தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி, தென் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஆஃப்டர் தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, இது மூணாவது பாயிண்ட். ஸோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அணுமின் நிலையத்துக்கு எக்ஸாம்பிள் கல்பாக்கம், கூடங்குளம் சொல்லலாமா? கல்பாக்கம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூடங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கடைசியாக காற்றாலை மின் நிலையம். காற்றாலைன்றது சிம்பிள், அந்த காற்று எங்கே காற்று அதிகமாக அடிக்குதோ அங்கே செட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்கும். ஒரு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்தில் காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய இடங்களில் தான் காற்றாலை செட் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக ஒரு ஸ்டேட்டோட பார்டரில் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே எடுத்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கும் ஆரல்வாய்மொழி, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் என்ன பார்த்தோம், கயத்தாறு, அது மாதிரி நம்ம ஆமாம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, காற்றாலை மின் நிலையங்கள். அது மாதிரி சூரிய மின் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முக்கியமானது பெருசு கமுதியில் இருக்குது. அது சூரிய ஒளி மூலமாக மின்னாற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். சரிங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இது அப்படியே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா மின்கலன். மின்கலன் அப்படின்னா என்னன்னா செல்லுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பேட்டரி வேற, செல் வேற. மின்கலன் அப்படின்னா செல்லு, மின்கல அடுக்கு அப்படின்னா பேட்டரி. சரிங்களா, இப்போ அந்த செல் மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, a device that converts chemical energy into electrical energy. That converts chemical energy into electrical energy. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் எது? பேட்டரியில் கெமிக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த கெமிக்கல் மூலமாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்கலன். தட் இஸ் செல், இங்கிலீஷில் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலன், ரெண்டாவது இரண்டாம் நிலை மின்கலன். இதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்முனை நேர்மின் வாயாகவும் மற்றொன்று எதிர்மின் வாயாகவும் செயல்பட்டு மின்சாரத்தை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பாசிட்டிவ் சைடு, இன்னொன்று நெகட்டிவ் சைடு. இந்த மாதிரி செயல்பட்டு என்ன ஆகும்? ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்கும். ஏன்னா என்ன சொன்னால், பாசிட்டிவ்னா புரோட்டான் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்தால் தான் என்ன ஆகும்? பேட்டரி ரன் ஆகும். இல்லை ரெண்டும் ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஸ்டேபிள் ஆயிரும். அப்போ அது வந்து ஃப்ளோ ஆகாது இல்லைங்களா. அதனால் ஒரு முனை நேர்மின்னாகவும் இன்னொரு முனை எதிர்மின் வாயாக இருந்தால் மட்டும்தான் பேட்டரி ரன் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்து முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பிரைமரி பேட்டரி அப்படின்னு சொன்னாங்கன்னா முதன்மை மின்கலன். முதன்மை மின்கலன் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். பிரைமரி பேட்டரி அப்படிங்கிறது மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ப்ராக்கெட்டில் என்ன எழுதுறீங்க அப்படின்னா கேனாட் பி ரீசார்ஜ், அதாவது நான் ரீசார்ஜபிள். தமிழில் மறுபடியும் மின்னேற்றம் செய்ய முடியாதவை அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு டைம் தான் பயன்படுத்த முடியும், ரெண்டாவது முறை பயன்படுத்த முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வாட்சில் போடுற பேட்டரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது மாதிரி டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி, இந்த மாதிரி பேட்டரிலாம் ஒரு டைம் தான் பயன்படுத்தலாம், மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியாது. நான் ரீசார்ஜபிள் பேட்டரி சுவர் கடிகாரம், கை கடிகாரம் மற்றும் ரோபோட் பொம்மைகள், தானியங்கி பொம்மைகள், இதெல்லாம் பயன்படுத்துகிற பேட்டரி இந்த இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேட்டரி எல்லாமே நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை, அதாவது பிரைமரி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்டரி செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மின்கலன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள், மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்டரி பேட்டரி. சரிங்களா, ஓகே. செகண்டரி பேட்டரி, இந்த செகண்டரி பேட்டரி அப்படிங்கிறத பின்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற பேட்டரி இருக்கு இல்லைங்களா, இது காரில் யூஸ் பண்ணுற பேட்டரி இருக்குல்ல, இது இந்த ரெண்டு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி. ஓகே, அடுத்து கைபேசி, மடிக்கணினி, நம்ம எதிலெல்லாம் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவோம்ப்பா, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சா போதும். இப்போ நமக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா, கரண்ட் பவர் கட் ஆகிறப்போ நம்ம ஒரு லைட் யூஸ் பண்ணுவோம்ல, சார்ஜ் பண்ணி வச்சிருந்து யூஸ் பண்ணுவோமா, ரீசார்ஜபிள் அது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப்பு. சரிங்களா, லேப்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைபேசி, மொபைல் ஃபோன்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் யூஸ் பண்ணுறோம். நான் மின்கல அடுக்கு அப்படின்னா என்னென்னா, இதுதான் பேட்ரி. மேலே பார்த்தது செல்லு, இதுக்கு பேர் பேட்ரி. வாட் இஸ் பேட்ரி? பேட்டரினா என்ன? ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட மின்கலன்கள், ரெண்டு இல்லை அதுக்கு மேலே செல்லை சேர்த்து வச்சிங்கன்னா அதுக்கு பேர் பேட்டரின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு மெயினாக என்ன புரியணும் அப்படின்னா, ரெண்டு செல்லை ஜாயின் பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜை அடுத்த பாசிட்டிவ் சார்ஜ் கூட தான் ஜாயின் பண்ணணும்னு தெரியணும். சரிங்களா, இதை தான் பின்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வேறு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இந்த பாடத்தை மட்டும் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரண்ட்டில் விளாண்டக்கூடாது. சரிங்களா, ஆபத்தானது. நம்ம பேட்டரி வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் ஒரிஜினல் கரண்ட்டை டச் பண்ணிடக்கூடாது, வயரை போய் டச் பண்ணி பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி இதில் அபாய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் எப்படி கிரியேட் ஆகும், எப்படி கிரியேட் ஆகாது அப்படின்றது தெரியணும். ஒரு டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ரெண்டுமே நெகட்டிவாவோ இல்லை ரெண்டுமே பாசிட்டிவாவோ இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. ஒரு நெகட்டிவ் டு ஒரு பாசிட்டிவ் இப்படி இருந்தால் தான் என்ன ஆகும், சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க.
ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் மாற்றி போட்டு டார்ச் லைட் அடிக்கிறாரு, அடிக்கல, திரும்ப அந்த பேட்டரியை மாற்றி போட்டதுக்கப்புறம் டார்ச் லைட் எரியுது. என்ன ரீசன் அப்படின்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேரும்போது தான் ஃப்ளோ கரத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளான படம் தான். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் மின்னியலில் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்யூட் அப்படின்னா என்னென்னா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா, அதான் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சர்க்யூட்டை பொறுத்தவரை எதெல்லாம் முக்கியமாக தேவைன்றது இதை வச்சு சொல்லலாம். ஒன்று வந்து செல்லு, சரிங்களா, இன்னும் ஒன்று சுவிட்ச், சாவின்னு சொல்கிறீங்களா. சாவி அப்படிங்கிறது கீன்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம சுவிட்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம போடுற சுவிட்ச் தான் சாவி, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மின் விளக்கு, அதுக்கு ஒரு இணைப்பு கம்பி, இதை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்ன சொல்கிறாங்கன்னு? ஒரு பல்பு, ஒரு கீ, ஒரு செல்லு, தென் அதுக்கு வயர் இருக்கு இல்லைங்களா, இணைப்பு கம்பி, இதை வச்சு ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை ரன் பண்ணலாம். இந்த சர்க்யூட்டில் 2 டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்களா. சீரிஸ் சர்க்யூட்னா தொடர் இணைப்பு, பேரலல் சர்க்யூட்னா பக்க இணைப்பு. இது தொடர் இணைப்பு, இது பக்க இணைப்பு, சரிங்களா. இதோட கான்செப்ட் என்னென்னா தொடர் இணைப்பில் ஒரு சர்க்யூட்டை இணைச்சிருந்தோம்னா ஒரு இடத்துல கட் ஆனால் அது சீரிஸ் ஃபுல்லாகவே கட் ஆயிரும், சரிங்களா. பட் பக்க இணைப்புனா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒரு ரூமில் நான் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னு வைங்களேன், என்ன ஆகும், பக்கத்து ரூமில் சுவிட்சை போட்டால் லைட் எரியும். இது பக்க இணைப்பு, பேரலல். நல்லா சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீரிஸ் சர்க்யூட் எதை சொல்லலாம்னா நம்ம வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது இல்லைங்களா கரண்ட்டு, பேசிக்காக நம்ம புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது வீட்டுக்கு வெளியே ஒரு பவர் சுவிட்ச் இருக்கும்ல, பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வீட்டுக்குள்ளே எல்லாமே கட் ஆகும்ல, அது சீரிஸ், ஓகேங்களா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு சீரிஸ். அது ஒன்றை கட் பண்ணால் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லாமே கட் ஆயிரும், சரிங்களா. ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு லைட் போடலாம், ஒவ்வொரு ஃபேன் யூஸ் பண்ணலாமா, ஒன்று ஆஃப் பண்ணால் இன்னொன்று அஃபெக்ட் ஆகாது. அது பக்க இணைப்பு. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அப்போது இந்த பேரலல் இணைப்பு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு பார்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி இருக்கும், பின்னாடி பார்ப்போம் அது, சரிங்களா. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ யூஸ் பண்ணால் இதை ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். பட் தொடர் இணைப்பு அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் இந்த பல்ப் இப்போ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த பல்பு எரியாது. இதுதான் இதில் உள்ள ஃபால்ட்டு. இதில் உள்ள ஒரு டிஃபால்ட் இது என்ன அப்படின்னா குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல கரண்ட் பாஸ் ஆகலைன்னா அந்த சர்க்யூட்டே என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். இது தொடர் இணைப்பில். பக்க இணைப்பில் அப்படி கிடையாது, ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இந்த முதன்மை மின்கலம் துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இணைப்பு கம்பி மின் கடத்திகளால் உருவாக்கப்படுகிறது, மின் கடத்தா பொருள் மூலம் மூடப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இந்த மின் கம்பி உள்ளே இருக்க ஸ்டீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும். ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயர் செட்டப் இருக்கு இல்லைங்களா, வயரு ரப்பர் செட்டப்லாம் இதுக்கான மின்சாரத்தை கடத்தாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மின் சுற்றுகள் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 ஒரே சார்ஜாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் மின்சாரத்தை கடத்தாது, 2 வேறு சார்ஜாக இருந்தால் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு டார்ச் லைட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்க பேட்டரி, இந்த ப்ளஸும் மைனஸும் ஜாயின் ஆகும்போது தான் அந்த டார்ச் லைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியும், சரிங்களா. அது ஆஃபில் இருந்தால் என்ன ஆகும், இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இணைப்பு சாவி இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணால் ஒளிராது, ஆன் பண்ணால் ஒளிரும், ஓகேங்களா. ஓகே, இப்போது அடுத்து மின் சுற்று. இப்போ நம்ம பார்த்ததில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், மின்சாரம்னா என்னன்னு முதல் சொன்னேன், மின்னோட்டம் மின்னூட்டம்னா என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மூலங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் அது எங்கே என்னென்ன பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் மின்கலம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். மின்கலம் அப்படின்னா என்னது, செல்லு. மின்கல அடுக்குனா பேட்டரி. செல்லுக்கும் பேட்டரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். மின்கலத்தில் பிரைமரி பேட்டரினா என்ன, செகண்டரி பேட்டரினா என்ன, 2 செல் பார்த்தோம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ மின் சுற்றுகள். மின் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான மின் சுற்று இருக்குது. ஒன்று திறந்த மின் சுற்று, இன்னொன்று மூடிய மின் சுற்று. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மின் சுற்றை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு முதல் பார்க்கணும். ஒரு மின் சுற்றை எப்படி உருவாக்கலாம், மின் சுற்றுக்கு என்ன வேணும். மின் சுற்றுனா என்ன, ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டரி செல்லில் 2 சைடு இருக்குது, ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்னா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் சுற்று. இந்த கரண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதா, இதுக்கு பேர் சுற்று. இந்த சுற்றை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா திறந்த சுற்று, இந்த சுற்றை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மூடிய சுற்று. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு சுற்று மூடி இருந்துச்சுன்னா கரண்ட் என்னாகும், பாஸ் ஆகும். ஒரு சுற்று ஓப்பனில் இருந்தால் கரண்ட் பாஸ் ஆகாது. அந்த சுற்றை ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சாவி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சுற்றுனா என்னென்னு பார்க்கலாமா. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது நம்ம பண்ண முடியும். ஓகேவா. சர்க்யூட்டில் இப்போ எதெல்லாம் நமக்கு தேவை, ஒரு சர்க்யூட் வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 by 1 எழுதிக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும். ஏ செல் ஆர் பேட்ரி, ஒரு மின்கலன் ஆர் மின்கல அடுக்கு, ஃபஸ்ட்டு 1 வேணும், சரிங்களா. ஓகே, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு கம்பிகள், அதாவது நம்மளை பொறுத்தவரை கனெக்டிங் வயர்னு சொல்லுவோம்ல, அதான் இணைப்பு கம்பி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மின் விளக்கு, பல்பு வேணும், சரிங்களா. பல்பு.
நாலாவது சாவி. சாவினா இங்கிலீஷில் என்ன கொடுத்துருப்பாங்க, கீ ஆர் சுவிட்சு தான் சாவின்னு சொல்லுவோம். கீன்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷில். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சுற்றை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பல்பு இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது, ஆர் செல்லு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா, மின்கலம் அடுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சுவிட்ச் தனியாக வச்சுருக்கோம். சுவிட்சு, பேட்டரி, மின்கலம், அதுக்கு இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வயர். இது நாளைக்கு வச்சு இப்போ நம்ம ஒரு சுற்றை க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு சுற்றை க்ரியேட் பண்ணுறத நீங்கள் சிம்பிள் சுற்றா நார்மலாக நம்மளே எடுத்துக்கலாம். சுற்றை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். சுற்றுனா திரும்ப சுற்றி அங்கேயே வந்து இருக்கணும். ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு சுற்று அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேட்டரி, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செங்குத்து கோடு எதை குறிக்கும்னா ப்ளஸ்ஸு, சின்ன செங்குத்து கோடு மைனஸை குறிக்கும். சரிங்களா, இதுதான் பேட்டரிக்கான சிம்பிள். இதுலேருந்து நான் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி இந்த வயரில் ஒரு சாவின்னா இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள். இது சாவி. நான் சொல்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு சாவி. சரிங்களா, இந்த சாவி இதை மேலேருந்து கீழே புஷ் பண்ணால் என்ன ஆகும், சுவிட்ச் போடுவோம்ல, லாக் ஆகும் இந்த சாவி. இப்போ இந்த சாவியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சைடு ஒரு பேட்டரி, ஒரு சாவி, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த சைடு வேணும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த பல்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்க எல்லா விஷயமும் இருக்கா, இது வயரு, இது பேட்டரி, இது சாவி, இது மூலமாக எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சரிங்களா, இப்போது இந்த பல்பு எப்போ எரியும், எப்போ ஆஃப் ஆகும், இது ரெண்டாவது இதே கான்செப்ட், இதே டயக்ராம். இப்போ இந்த சுவிட்ச் எப்படி இருக்குன்னா இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே சுவிட்சை பாருங்கள். இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே என்னென்னா, இந்த சுவிட்சுக்கும் தான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, இப்போயும் அதே வயர் தான், பட் இங்கே அதே பல்பு தான் இருக்குது. இந்த பல்பு எரியுது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் காமனாக பார்த்தா. இந்த பல்பு ஏன் எரியுது, இங்கே சுவிட்ச் ஆனில் இருக்குது, இங்கே சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது. அந்த சுவிட்ச் ஓப்பனில் இருந்தால் அதுக்கு பேர் திறந்த சுற்று, இந்த சுவிட்ச் க்ளோஸில் இருந்தால் மூடிய சுற்று. இதுக்கு யூஸ் பண்ணது என்னது யூஸ் பண்ணோம், ஒரு பேட்டரி, ஒரு சுவிட்சு, கொஞ்சம் வயரு, ஒரு பல்பு, இவ்வளோ தான். ஸோ அந்த 4 யூஸ் பண்ணி தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் ஓப்பன் சர்க்யூட் இருக்கா. ஓப்பன் சர்க்யூட்னா என்னதுன்னா தமிழில் திறந்த சுற்று. சரிங்களா, திறந்த சுற்றில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் எப்படி இருக்குது, ஆஃபில் இருக்கா. இந்த சுவிட்ச் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆஃபில் இருக்குல்ல. ஆஃபில் இருந்தால் என்ன ஆகாது, இந்த சர்க்யூட் இங்கே வரும்போது இந்த மாதிரி இருக்கும் கீ. அப்போது இந்த கரண்ட்டு இங்கே ஸ்டாப் ஆயிரும். இங்கே கனெக்ட் ஆனால் தானே இந்த பல்புக்கு வரும். ஸோ இந்த பல்பு கரண்ட் வரல, இப்போ அது ஆஃபில் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், மூடிய சுற்றாக இருந்துச்சு அப்படின்னா, மூடிய நிலையில் இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதை நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கணும், கரண்ட்டு சுற்றி வரும். சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் மூடிய சுற்று, திறந்த சுற்று. இப்போ திறந்த சுற்றுனா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, மூடிய சுற்றுனா சுவிட்ச் ஆனில் இருக்குது, அவ்வளோதான். சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுதா, இது திறந்த சுற்று, மூடிய சுற்று. சரிங்களா, அதே மாதிரி ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆயிரும், அது திறந்த சுற்று. ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் ஆஃப், க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் ஆன், லைட் ஆன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இதுக்கு கீழே டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட். சரிங்களா, சர்க்யூட்டோட வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட், பேரலல் சர்க்யூட். தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கோங்க. சிம்பிள் சர்க்யூட் அப்படின்னா சாதாரண சுற்று அப்படின்னு சொல்லலாம், தனி சுற்று இல்லை சாதாரண சுற்று, ஒரே ஒரு இது மட்டும் சிம்பிள் சர்க்யூட். இது சீரிஸ் சர்க்யூட்னா 2 பல்பு, மெயினாக 2 பல்பை இப்படி இருக்கு இல்லைங்களா, 2 பல்பை ஒரே லைனில் வச்சா சீரிஸ் சர்க்யூட். அதே 2 பல்பை மேலே கீழே 2 லைனில் வச்சோம்னா இது பேரலல் சர்க்யூட். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சர்க்யூட், தனி சுற்று. சரிங்களா, இதில் என்னென்ன இருக்குன்னா எப்பவும் போல தான் செல் இருக்கும், கீ இருக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு பல்பு, ஒரு கீ, ஒரு செல்லு, இதை வந்து வயர் வச்சு கனெக்ட் பண்ணால் சிம்பிள் சர்க்யூட், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ சீரிஸ் சர்க்யூட் அடுத்த பேஜில் வாங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும், அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ எளிய சுற்று முடிச்சாச்சா ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் தொடர் இணைப்பு அப்படின்னா சீரிஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல்லு, ஒரு கீ இருக்குது, 3 லைட்டு. இப்போ இந்த கீயை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆனில் இருக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகும், இந்த லைட்டு எந்த லைட்டுமே எரியாதுல்ல. இதுக்கு பேர் தான் சீரிஸ் சர்க்யூட். சீரிஸ் சர்க்யூட்டில் கீ ஆஃபில் இருந்தால் எந்த லைட்டுமே எரியாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு கீ தான், இங்கே இருக்கா கீ, இது சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேரலல் சர்க்யூட் அப்படின்னா பக்க இணைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. தமிழில் பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், அதே செல்லு தான், பட் அங்கேருந்து வர்ற வயரை ஸ்ட்ரைட்டாக வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒரு வயரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா இது பேரலல் சர்க்யூட். ஒரு வயரை அப்படியே கனெக்ட் பண்ணி, இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு. சரிங்களா, இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இங்கே இது கொண்டு வரவில்லை, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வைங்க. இது ஒரே சர்க்யூட்டு,
பேட்டரி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கப்பா, சிம்பிளாக எடுத்துக்கோங்கப்பா. பேட்டரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் இருக்குது. இதில் இப்படி ஒரு பல்பும் இப்படி ஒரு பல்பும் வச்சிட்டிங்கன்னா சிம்பிள் இவ்வளோ தான். இதுக்கு பேர் சீரிஸ் சர்க்யூட். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் 2 பல்பு எரியாது. இங்கே இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் இந்த பல்ப் எரியாது, ஆனால் இந்த பல்ப் எரியும்ல. இது பேரலல் சர்க்யூட், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் சிம்பிள்ஸு. ஒரு செல் ஒரே ஒரு செல் மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் போதும். பேட்டரியாக யூஸ் பண்ணோம்னா மின்கல அடுக்குன்னு பேர் தமிழில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரிய சின்ன கோடுகள் வரும். பெரிய கோடு எப்பயுமே ப்ளஸ், சின்ன கோடு எப்பயுமே மைனஸ். சரிங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ். சுவிட்சு ஓப்பனில் இருந்தால் ஆஃப், சுவிட்சு அதாவது சுவிட்சை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டாட்டு, இது வந்து ஓப்பன், இதை கீழே அமைக்கிட்டோம்னா க்ளோஸு. சரிங்களா? அடுத்து பல்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் பாருங்கள். பல்புக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே வந்து ஒரு சில கோடுகள் போட்டால் எரியுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம் பல்பு. ஓகே, கனெக்டிங் வயர்ஸ் ஒரு லைன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின். ஈல் எனும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும். மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீனுக்கு பேர் என்ன? ஈல் அப்படிங்கிற மீன். அது மாதிரி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவிடும் கருவிக்கு பெயர் என்ன? அம்மீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவிக்கு பெயர் என்ன? 1. 2வது, மின்னோட்டம் பாயும் திசையை அளக்க உதவும் கருவிக்கு பெயர் என்ன? ஃபஸ்ட்டு மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவி, மின்னோட்டம் பாயும் திசையை அளக்க உதவும் கருவி. 3வது பாயிண்ட், மின் அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி. இந்த 3க்கும் கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மின்னோட்டம் பாயும் திசை, மின் அழுத்தம். மின்னோட்டம்னா கரண்ட். சரிங்களா? வாட் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் தி கரண்ட்? சரிங்களா? தென் வாட் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், திசை. 3வது, வாட் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி வோல்டேஜ், மின் அழுத்தம். சரிங்களா? 3க்கும் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் தமிழ் இங்கிலீஷ் 2 பேருக்குமே கவர் ஆகும்ப்பா. நீங்கள் அந்த பொறுமையாக கவனிச்சிங்கன்னா புரியும். ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறதுல பார்க்குறேன் இல்லைங்களா, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க, பட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகாது, நீங்கள் பாஸ் பண்ணி கூட திரும்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து, மின் கடத்தி மற்றும் அறுதிர் கடத்தி. மின் கடத்தினா மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள், அறுதிர் கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாத பொருள். இந்த மாதிரி 2 கான்செப்டாக எடுக்கலாம். இதில் மின் கடத்திக்கு என்னெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, அதுதான் நமக்கான கொஸ்டின் ஏரியாவே. சரிங்களா? அனிமோமீட்டர் இப்போ ஆல்ரெடி பார்த்தது, சாரி அம்மீட்டர் ஆல்ரெடி பார்த்தது. ஸோ நேற்று போன கிளாஸில் நான் ஒரு சில மீட்டர்ஸ் கேட்டிருந்தேன், ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணிங்க. யார் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்களோ உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நோட் பண்ணிக்க. இங்கிலீஷில் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மின் கடத்திகளுக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டுன்னு பாருங்கள். தி மெட்டீரியல் விச் அலோவ் தி எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாசஸ் த்ரூ தம், தட் இஸ் கால்டு கண்டக்டர்ஸ். ஒரு பொருள் தன் வழியே மின்சாரத்தை அனுமதிச்சா அதுக்கு பேர் மின் கடத்தி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மெட்டீரியல்ஸ் விச் do not allow the electric charges to passes through them, that is called insulators or non conductors. ஒரு பொருள் தன் வழியாக மின்சாரத்தை அனுமதிக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மின் கடத்தா பொருள் அல்லது காப்பான்கள்னு சொல்லுவாங்க இங்கே தமிழில். சரிங்களா? ஓகே, இதில் நமக்கு எக்ஸாம்பிள் தான் முக்கியம். கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். காப்பர், அயன், அலுமினியம், இம்பியூர் வாட்டர், நாட் எ பியூர் வாட்டர். சரிங்களா? சுத்தமான தண்ணியை விட மாசு கலந்த தண்ணி தான் அதிகமான மின்சாரத்தை கடத்தும். ஓகேங்களா? இம்பியூர் வாட்டர், இந்த வார்த்தை முக்கியம். அடுத்து எர்த்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டரில் பிளாஸ்டிக், கிளாஸு, வுட்டு, ரப்பரு, சைனா கிளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எபோனைட். இந்த எபோனைட்டும் கண்ணாடியும் ப்ரீவியஸ் இயரில் நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எபோனைட் தண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருள். ஓகேங்களா? காப்பான்களில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் தமிழ்லையுமே இருக்கும். அடுத்து தமிழில் இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான் இருக்கும் பாருங்கள். மின்சாரத்தை தன் வழியாக அனுமதிக்கும் பொருள்கள் எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர். இதுதான் சொன்னேன் இங்கிலீஷில். சரிங்களா? மாசு கலந்த நீர். அடுத்து பூமி. அறுதியில் கடத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான் மற்றும் எபோனைட் இதெல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ஜென்ரல் டேட்டா தான். ஒருவருக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட்டால் அவரை எப்படி பாதுகாப்பது? மின் அதிர்வு ஏற்பட்ட பின் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். அந்த மின் அதிர்வுக்கு காரணமான மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். சாவியிலிருந்து இணைப்பை துண்டிக்க வேண்டும். சரிங்க? சுவிட்சை ஆஃப் பண்ணணும், மெயினை ஆஃப் பண்ணணும், சுவிட்சை ஆஃப் பண்ணணும், சிம்பிளாக சொன்னோம்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்கடத்தா பொருட்கள் கொண்டு அவரை மின்கம்பியை தொடர்பிலிருந்து தள்ள வேண்டும். அதாவது ஒரு மரக்கட்டையெல்லாம் வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ மரக்கட்டை வந்து மின்சாரத்தை கடத்தாது. அதனால் மின்சாரம் யாரையும் தாக்குச்சுன்னா மரக்கட்டையை வச்சு அவங்கள தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு முதலுதவி வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஸோ இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு மின்சாரம் தாக்கினால் கொடுக்கப்படும் முதலுதவி ஆர் நடவடிக்கைகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதுலேயுமே இருக்குமா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்குமே தெரியும். அவரோட காலம் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து அமெரிக்கன் இன்வென்டர். ஹி இன்வென்ட் மோர் தென் 1000 யூஸ்ஃபுல் இன்வென்ஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் எலக்ட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ்ட் இன் அவர் ஹோம்ஸ். நம்ம ஹோம் அப்ளையன்ஸில் நிறைய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுனா எலக்ட்ரிக் பல்பை சொல்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர்னு சொல்லலாம் இவரை. ஏன்னா 1931 இருந்திருக்காரு. சரிங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் நோட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இது நம்ம இப்போ பார்த்தது தான். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. பல்பை மட்டுமே 1000 டைம் முயற்சி பண்ணி தான் பல்பையே முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? அதுவும் முக்கியமான இடம். அதுக்கடுத்து உங்களுக்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா நினைவில் கொள்க. மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் எவை? மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மூலங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் மூலங்கள். அதை நம்ம பார்த்து உள்ளே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மூலங்கள் மின் மூலங்கள், சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1 இங்கிலீஷில் எப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க. மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மூலங்கள் என்ன சொல்கிறாங்க? மின் மூலங்கள். எனி டிவைஸ் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் தட் இஸ் கால்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தென் அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோமா? உள்ளே பார்த்த கண்டது தான் நினைவில் கொள்கை அப்படிங்கிறது. நம்ம உள்ளே பார்த்த பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது மின்கலம். அதாவது கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் கால்டு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு மின்னோட்டத்தை அளிப்பதன் அடிப்படையில் மின்கலங்கள் இரு வகைப்படும். ஒரு முறை மற்றும் பயன்படுத்தக்கூடியது நான் ரீசார்ஜபிள், பலமுறை பயன்படுத்தக்கூடியதுனா ரீசார்ஜபிள். ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலங்களை இணைத்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுது. சரிங்களா? அப்படி ரீட் பண்ணிக்கோங்க. மின்சுற்று என்பது மின்கலத்தின் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையாகும். இந்த வார்த்தை முக்கியம். இதை மாற்றி கொடுக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மின்கலத்தின் நேர்மின் பாசிட்டிவ்லேருந்து எங்கே போகுதான் நெகட்டிவ்க்கு மின்சாரம் பாயக்கூடியதை பேர் தான் மின்சுற்றுன்னு சொல்கிறாங்க, சர்க்கியூட். சரிங்களா? நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு மின்னோட்டம் பாயக்கூடிய நிகழ்வு. மின்கலன், சாவி, மின்விளக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோமா? அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கான குறியீடுகள் நம்ம படிச்சிட்டோம். ஒன்று தன் வழியாக மின்சாரத்தை அனுமதிச்சா மின் கடத்தி, அனுமதிக்கலைன்னா மின் கடத்தா பொருள், அதான் இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தோமா? ஃபுல் பாயிண்ட்ஸ் உள்ளே பார்த்த பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களின் விஞ்ஞானி அப்படிங்கிற இடத்துல யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஆக்சுவலாக மைக்கேல் ஃபாரடே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு வாரத்துக்கான சாப்பாடை ஒரு நாள் எடுத்து சாப்பிட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் நமது ஒரு வாரத்திற்கான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கேல் ஃபாரடேவோட மதர் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. சரிங்களா? 4ஆம் வகுப்பு படிக்கிறப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாடு சொல்கிறப்போ 4வது வாய்ப்பாடு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா திக்கி பேசியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட இருந்த குறைகளை ஃபுல்லாக சொல்லி கடைசி அவர் எந்த லெவல் வளர்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலிலையும் கஷ்டம், அவருக்கு வாயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளோவாக பேச முடியாது ஃப்ரீக்வெண்ட்டாக. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர் இவர் ஒரு வீட்டில் வேலை பார்த்துருக்காரு. நிறையா வேலைகளுக்கு போயிருக்காரு. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் பைண்டிங் செய்யும் இடத்துல வேலை பார்த்துருக்காரு. அவர் பார்த்த வேலை முக்கியமானது. அந்த புத்தகம் பயணி செய்யும் போது அங்கே ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் படிச்சிருக்காரு. அந்த புத்தகம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஜேன் மார்க்கெட்டின் கன்வென்ஷனல் ஆன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்காரு. கன்வென்ஷனல் ஆன் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த புத்தக கடை ஓனர் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். புத்தகம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவனுக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். ஸோ இதன் விளைவாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராயல் சொசைட்டியில் டேவி அப்படின்றவரோட உரைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அம்ரி டேவி அப்படிங்கிறவரோட உரைகள் நடக்க போகுது. அதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு உரை நடக்க போகுது, அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த புக் ஓனர் சொல்லுவார். புக் கடையோட ஓனர், பெயிண்டிங் பண்ணுற கடையோட ஓனர். ஸோ அதை கேட்டு அவர் அந்த உரைக்கு போவார். உரைக்கு போய் என்ன சொல்லுவார்னா டேவி கூட கன்வெர்ட் பண்ணும்போது கான்வர்சேஷனில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னையும் கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவார். இவரோட இன்ட்ரெஸ்ட் இவர் இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட டேவி கூட சேர்த்துப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ரிசர்ச் மூலமாக அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓய்வு நேரம்லாம் பார்க்காம வேலை பார்த்து ஃபாரடே கடைசி அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக மாறி இருப்பார். இவரோட சயின்டிஸ்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விருதுகள் தரப்பட்டிருக்கும். சர் விருது பட்டம் தரணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்போ இந்த பட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள், கண்டுபிடிக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசல்ட் எல்லாமே மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது மைக்கேல் ஃபாரடே பற்றிய கருத்துக்கள். மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடித்த முக்கியமான விஷயம் என்னது? மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, மின்காந்த தூண்டல், அதை கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஃபாரடே. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். தி டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் தி கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன சொல்லுவீங்க? மின்கலன், இங்கிலீஷில் செல். மின்சாரம் தயாரிக்க பயன்படும் இடம், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம், பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தென் மின்கல அடுக்குனா பேட்டரி. 2 or more cells connected by a line that is called battery. ஸோ அப்போ இது பேட்டரி. அடுத்து கீழ்கண்ட மின்சுற்றுகள் எதில் மின்விளக்கு ஒளிரும் அப்படின்னா எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே தானே ஒளிரும். இங்கே கனெக்ட் ஆகலை, இதில் கனெக்ட் ஆகலை, இங்கே கனெக்ட் ஆகலை. ஸோ அப்போ இது ஒளிரும். அது சிம்பிள், படத்தை வச்சு சொல்லிடலாம் நம்ம. எது நற்கடத்தி, நல்லா கடத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. சில்வர் நல்லா கடத்தக்கூடியது மின்சாரத்தை, சில்வர். அடுத்து பாருங்கள், அடுத்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஒன்லைன். டேஸ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செய்ய அனுமதிக்கிறது. எந்த பொருள் தன் வழியே மின்னோட்டம் செய்ய அனுமதிக்கும்? மின் கடத்தும் பொருட்கள், கண்டக்டர்ஸ் இங்கிலீஷில்.
ஸோ மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் என்ன சொல்கிறாங்க? ஒரு மூடிய மின்சுற்றில் பாயக்கூடிய மின்சாரம் அதாவது ஒளி விளக்குகளை எரிய செய்யும். இது வந்து ஒரு மூடிய சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மூடிய சுற்று, இதை வந்து மின் சுற்றுன்னு சொல்லுவோம். சரிங்களா? மூடிய சுற்று அப்படின்னாலே மின் சுற்று. பாயும் மின்சாரத்து மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எரியும். சிம்பிள், அவ்வளோதான். அதுக்குன்னு தனி நேம்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க மூட உதவுகிறது. சாவி, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கீ. மின்கல அடுக்கில் குறியிட்டப்பட்டுள்ள பெரிய செங்குத்துக்கோடு சொன்னால் உங்களுக்கு இது பெருசுனா ப்ளஸ்ஸு, சின்னதுனா மைனஸு. ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ், நேர்மின் முனையை குறிக்கிறது. தமிழில் நேர்மின், இங்கிலீஷில் பாசிட்டிவ். 2 அல்லது மேற்பட்ட மின்கலங்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு, இங்கிலீஷில் பேட்டரி, தமிழில் மின்கல அடுக்கு. ஓகேவா? மின் இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? பக்க இணைப்பில் பேரலாக இணைக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இருக்கா? சரிதானே? தொடர் இணைப்பில் ஒரே பாதை, பக்க இணைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதை. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்ட். இன் பேரலல் சர்க்யூட் எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் மோர் தென் ஒன் பாத், தட் இஸ் கரெக்ட். 2 மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையோடு மற்றொரு மின்கலத்தின் எது இணைக்கப்படணும்? நேர்மினை இணைக்க வேண்டும். ஸோ இது தவறு. அடுத்து, சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படுவது. இது சரி. தேர்ட் ஒன். சாவி எதுக்கு யூஸ் ஆகுது? ஓப்பன் ஆர் க்ளோஸ் சர்க்யூட் சொல்கிறதே சாவியோட ஃபங்க்ஷன் தான். ஸோ தூய நீர் ஒரு நற்கடத்தி. இது தவறு. பார்த்தோம் இல்லைங்களா? இம்பியூர் வாட்டர், ஒரு மாசு கலந்த நீர் தான் ஒரு நற்கடத்தி. ஸோ இது தவறு. பியூர் வாட்டர் கிடையாது, இம்பியூர் வாட்டர். செகண்டரி செல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதுவும் தவறு. பிரைமரி செல்லை தான் ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். துணை மின்கலத்தை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரீசார்ஜபிள். ஓகேங்களா? இது தவறு. லாஸ்ட் ஒன். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இருக்கா? இது எதுக்கான சிம்பிள்னு பாருங்கள். இது பேட்டரிக்கான சிம்பிள். ஓகே, அடுத்து பல்பு, எரியாத பல்பு. அப்போ இது என்ன சொல்லலாம்? பல்பு டஸ் நாட் க்ளோ. தென் இங்கே பல்பு க்ளோஸ். ஓகே, அடுத்து ஓப்பன் கீ. அடுத்து என்னது? செல்லு. சிம்பிள். ஓகேவா? இப்போ நான் பார்த்த விஷயந்தான். பேட்ரி அப்படின்னா மின்கல அடுக்கு, ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து 2வது எரியாத விளக்கு, ஒளிராத விளக்கு. 3வது திறந்த சாவி. 4வது ஒளிரும் விளக்கு. 5வது மின்கலன். புரிஞ்சுதா? கான்செப்ட் எல்லாமே ஓவர். இதோட இந்த பாடம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. ஓகே, ஸோ அது மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் அப்படிங்கிற சேனல் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வேக்காக அண்டு பேங்கிங், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே அண்டு இங்கிலீஷ் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்காங்களோ அதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே எஸ்எஸ்சிலேயும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசுலேயும் நம்ம நினச்சா வேலைக்கு போக முடியும். அது இதை விட நமக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. போட்டிகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட், போட்டி கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியுது. பட் நம்ம ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கம்மி, அதனால் வேலைக்கு போகிறவங்களும் கம்மி. அதனால் அதில் உள்ள ஸ்பெஷலைசேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. முடிஞ்ச வர டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஆர்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த 3 தாண்டி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்க்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸி அந்த 3மே. ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸோட பேஸ் ஃபுல்லாக கற்றுக்கலாம். தென் சென்ட்ரல் சர்க்கார் சேனல் போனீங்கன்னா அதில் மேக்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம போக முடியும். அதில் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் ஈஸி, பட் அந்த டைமில் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், அதுதான் விஷயம். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வேதிக் பார்ட் போட போகிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரிஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வரும். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வச்சுருக்கேன். லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் என்னங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய வருஷங்களில் எல்லாருமே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.